ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 13 ஜூன் 2025. இன்றைக்கான பாப் दादाவினுடைய மகா வாக்கியம். जब सेवा की स्टेज पर जाते हो तो यह अनुभव होना चाहिए कि यह आत्माएं बहुत समय के अंतर्मुखता की रूहानियत की गुफा से निकलकर सेवा के लिए आई हैं. பாபா புரிய வைக்கிறாரு, எப்பொழுது நீங்கள் சேவையின் பாகத்தில் நடிக்க வருகிறீர்களோ அப்போ மற்றவங்களுக்கு ஃபீல் ஆகணுமா, இவர்கள் நீண்ட காலமாக ஒரு ஆழமான பயிற்சி செய்துட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது அதான் நம்மை பார்த்தா அந்த ஒரு தெய்வீக தன்மை இல்லையா, நம்ம இது போல் ஆத்ம உணர்வில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம், ஆத்ம உணர்வில் இருந்திருக்கிறோம், ஆத்மான்னு பார்த்துருக்குறோம். இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய அடையாளமாக நம்ம முகத்தில் ஒரு சாந்தம், ஒரு தெய்வீக தன்மை அது தெரியும். அப்போ மற்றவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுமா, நம்ம ஒரு இடத்துல சேவை பண்ண போகிறோன்னா, இவங்க இன்றைக்கி இங்கே வந்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதைத்தான் பாபா என்ன சொன்னால், அந்த ஆன்மீகத்தன்மையினுடைய குகையிலேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க இல்லை, அப்படி நம்மை பார்த்தா மற்றவங்களுக்கு ஃபீல் ஆகணும். தபஸ்வி ரூப் திக்காய் தே. ஸோ ஆரம்ப காலத்துலலாம் எப்படி தாதிகள்லாம் வெளியில் போகும்பொழுது நம்ம இது அனுபவம் கேட்குறோம் இல்லையா, அவங்க அவ்வளோ தபஸ்யா பண்ணியிருக்கிறாங்க, அவ்வளோ பாபாவோட ஒன்றிணைந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்க முதல்ல சேவைக்கு போகும்பொழுது லிட்ரலாகவே சாதாரண வெள்ளை உடையில் இருக்கிறாங்க. அப்படி ஆகாவோகம் எதுவும் இல்லை, ரொம்ப எளிமையாக இருக்காங்க. ஆனால் அவங்கள பார்த்தா எல்லாருக்கும் தேவிகள் வந்திருக்காங்க, தேவிகள் வந்திருக்கிறாங்க, பவித்திர பெண்மணிகள் வந்திருக்கிறாங்க, அப்படி தான் எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சான். ஸோ இது அவர்களோட உடையினால் அவர்கள் அனுபவம் செய்ய வைக்கலை. ஆனால் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ், அது எதனால் வந்துச்சு, பாபாவுடைய அன்பு நினைவில் மூழ்கி இருக்கிறதுனால. அதுதான் பாபா சொல்றாரு, அந்த தபஸ்வி ரூபம் அவர்களுக்கு தெரிய வேண்டும். மற்றவர்களை பார்க்கும்பொழுது எப்படி உலகிய ரீதியில் ஏதோ ஒரு நபரை பார்த்தேன் அப்படி இருக்கு. பட் நம்மை பார்க்கும் பொழுது அப்படி இருக்கக்கூடாது. ஒரு யோகினியை நான் இன்னைக்கு பார்த்தேன், அந்த மாதிரி மற்றவர்களுக்கு அனுபவத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும். बेहद के वैराग्य की रेखाएं सूरत से दिखाई दे. ஆக எல்லைக்கப்பாற்பட்ட வைராகியத்தின் ரேகைகள், அதாவது அவங்களுடைய கண்ணு, அவங்களுடைய மனம், அவங்களுடைய புத்தி எதிலையும் மூழ்கிறதில்லை, எதிலும் கவர்ச்சிக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை அனுபவமாக வேண்டும். जितना ही अति रुहाब उतना ही अति रहम, ऐसी सर्विस का अभी समय है. ஸோ எவ்வளவு நாம் ஆன்மீக தன்மையில் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்மிடம் பிறர் மீதான இரக்கம் வரும். எனவே ஆத்மாவின் மீது இரக்கம் காட்டக்கூடிய சேவை இப்பொழுது நாம் செய்ய வேண்டும். வார்த்தைகள் மூலமாக ஞானம் சொல்கிறோம், பாபாவோட அறிமுகம் கொடுக்குறோம், பாபா குழந்தைய ஆக்குறோம். ஆனால் அதில் கூடவே பாபா என்ன சொல்றாரு, அந்த ஆன்மீக தன்மையுடன் கூடவே அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சேவை செய்வதற்கான இது நேரமாகும். ஸோ இன்றைக்கி நமக்கு என்ன ப்ராக்டிஸ் சொல்கிறாரு பாபா, தபஸ்வி மூர்த்தி, தபஸ்யால அன்பு நினைவில் ஆத்மா நான் மூழ்கி இருக்கிறேன். நல்லது. ஓம் சாந்தி.